இது எம்ஜிஆர் கட்சி. இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் மத்தியில் இருந்து அந்த இளைஞர்கள் எதை கற்றுக்கொள்வார்? தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், இன்னைக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சின்னு மக்கள் உணரணும். அதுக்கு என்ன செய்யணும்? எங்கே பார்த்தாலும் கட் அவுட், சுவரொட்டிகள், அதில் இடம் பெறணும். நாங்கள்லாம் தேர்தலில் நிற்கிற ஊர் போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஏன்ப்பா வர்ற? நாங்கள்லாம் என்னைக்கு எம்ஜிஆர் தான், நாங்கள் என்னைக்கு எம்ஜிஆருடைய ரெட்டலை தான் என்று பொதுமக்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு சீமான் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு, அதாங்க எல்லாரும் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. அதாங்க சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து திமுக தாக்கு பிடித்தது என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேச்சும் எடுத்தும் தான் காரணம். நீ இப்படி சொல்றதுனால தான் உங்களை திமுக காரங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னையெல்லாம் போய் விமர்சிக்கிற அளவுக்கு தகுதி படைத்தவர்கள் யாரும் இல்லை. பெற்றவளுக்குத்தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. இந்த அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு விதை போட்டவன் யாருனால அந்த கூட்டணி பிளவு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள அது பெரிய விஷயம். அது ஒருவருக்கொருவர் கட்சிக்குள் விட்டு கொடுத்திருந்தால் பிளவுகள் ஏற்படாது. இப்போ இருக்கக்கூடிய அதிமுக இப்படியே இருந்து சொன்னால் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக 2026 அதிமுக மகிழ்ச்சிகரமாக இருக்கவே முடியாது. தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம், நலமா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி தெரியுது. பொதுவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சந்திச்சு அளவலாவி அவங்களுடைய வெற்றியை உங்களாக்கி நீங்க பார்க்கறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எப்போ சரியா சொன்னீங்க. எப்பவுமே அந்த மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, அது கிரியாவுக்கு மாதிரி. கிரியாவுக்கு ஒரு மாதத்துல குறைஞ்சது ஒரு 10 பேர், 15 பேர், 50 பேர் பல்வேறு தேர்வுகளில் வெற்றி பெறாங்க இல்லையா? அது ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது ஒரு உற்சாக டானிக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி. பொதுவாக அந்த குரூப் சர்வீஸ் எக்ஸாமு அல்லது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைப்பு செய்திகளுக்கு பின்னாடி நம்ம உள்ளே பார்க்கும்போது உங்கள் அறக்கட்டளை மூலிமா பாஸ் பண்ணவங்க இத்தனை பேருன்னு ஒரு பெட்டி செய்தி தொடர்ச்சியாக பார்க்குறோம். அது எப்படி இத்தனை வருஷம் சாத்தியப்பட்டிருக்கு நினைக்கிறேன்? இல்லை, அதில் இருக்கிற ஈடுபாடும் அக்கறை தான் காரணம். ஓகே, அதாவது எதையும் கடமையையும் எந்த பணியையும் அக்கறையுடனும் கடமையுணர்ச்சியுடனும் செய்தால் நிச்சயமாக அதில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு நான் கண்ட அனுபவ அறிவு. இதுக்கு வித்திட்டவர் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார். அவர் தாங்க எல்லா தியாகியை கூப்பிட அவருக்கு வந்து காலேஜ் கூட சொன்னாருன்னு சொன்ன. அப்படித்தானே அது? அப்படித்தானே ஆரம்பிச்சது? எப்படி அது ஆரம்பிச்சது? அதாவதுங்க, அந்த படம் இருக்கு இல்லைங்களா? அந்த படம் லுங்கியோட இருக்கார் இல்லையா? அந்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவுமணிங்கிற ஒரு பருவ இதழ் 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியிடுற பருவ இதழை நாங்கள் வந்து கட்சி 73ல் வெளியிடுவதற்கு தலைவர்களுடைய ஒப்புதலை பெற்று போய் அந்த வெளியிடுறதுக்கு போயிருந்தோம். அப்போது அவர் வந்து ஓகே, அவர் சரின்னு சொல்லிட்டாரு, நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லை நான் வெளியிடுறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இதை அன்றைய நாளில் வந்து தலைவரிடத்துல கவனப்படுத்தலை. அதான் அன்னைக்கு நீங்க போறீங்க, அன்னைக்கு வந்து சொல்லலாமா? அது வந்து என்னன்னா 7:30 9 ராவு காலம், திங்கட்கிழமை. சரி. அதனால அன்னைக்கு வந்து இந்த ஆசிரியர், எங்க ஆசிரியர் என்ன பண்ணார், அறிவழகன், கரெக்டாக 6:45 வர சொன்னாங்க. 7 மணிக்கு தலைவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஷூட்டிங் போறாரு அப்படின்ட்டு. நாங்கள் போயிருக்கோம். இதை வந்து அவங்க இது பண்ணி சொல்லலை. இதை 5 நிமிடம் இருக்குது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி. சரி. அப்போ போய் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணார், நான் தயாராகி வந்தால் லேட் ஆகிடும், மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பெட்ரூமில் எடுத்த படம் அந்த ஃபோட்டோ. அதுதான் அந்த பையில் பேக் வச்சுருக்கேன் இல்லையா? அந்த பேக்கில் அந்த இதழ்கள் இருக்கு. அப்போது எனக்கு வெளியிட்டு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். பொது வாழ்க்கை ஆனாலும் தனி வாழ்க்கை ஆனாலும்
சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சுக்க. ம். அறம் சார்ந்த வகையில் உன்னுடைய அனைத்து பணிகளும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். ம். இதை நான் உனக்கு அறிவுரைன்னு எடுத்துக்க, ஆலோசனைன்னு எடுத்துக்க, எப்படி வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு தலைவர் சொன்னார். இப்போ நான் சொன்னேன், இது அறிவுரையும் அல்ல, ஆலோசனையும் அல்ல, எங்கள் அரசனின் கட்டளை, அரச கட்டளை. இல்லை, எங்கள் அரசனின் ஏன்னா அப்போ அந்த இதில் எங்கள் அரசனின் கட்டளை, அதை நான் அப்படியே பின்பற்றுவேன். இல்ல அரச கட்டளை அவர் நினைச்ச படம் தானே. ஆமாம், இல்லை சொல்கிறேன். அப்படி சொல்லி நான் சொன்னதை சொன்னேன் ஓகே உங்களுக்கு. ஓகே. அப்படி சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை அந்த பண்பினை அவர் காட்டிய பாதையில் பயணிப்பது என்ற ஒரு கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். ரொம்ப அழகா அது சொன்னீங்க. அப்படி ஆரம்பிச்ச அதிமுக தான் இன்னைக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அனுமானிக்கிறீங்களா? இல்ல வேற திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இந்த 2 கருத்துக்கும் நான் கேள்விக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. காரணம், நான் உயிராக நேசிக்கின்ற இந்த கட்சி, இன்றைக்கும் நேசிக்கின்ற இந்த கட்சியை பற்றி எந்த கோணத்தில் பதில் சொன்னாலும் அது உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். ஆகவே சில கேள்விகளை தவிர்த்து விடுவது அல்லது அதை கடந்து போவது சரியாக இருக்கும் என்ற கருத்தில். இல்ல உயர்வானதாக நினைக்கிறேன்னா இப்போ உயர்வானதா இல்லைங்கிற மாதிரி அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நான் இல்லை, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல், புரட்சி தலைவி அம்மா காலத்து அரசியலுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆவா. ம். நான் அதுக்காக நீ ஒன்று அப்படின்னா இல்லையான்னு மறுபடியும் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் அந்த கோணத்தில் இதை பார்த்துடாதீங்க. சரி, நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஆளுமையோ. சரி, இது இது இப்படி வச்சுக்கலாம். அந்த 2 ஆளுமைகள் இல்ல, அவர் அந்த இடத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். என்ன செஞ்சா அந்த இடத்தை நோக்கி நகரும்? அதுதான் இதில் முக்கியமான, அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கட்சி என்பது மதம், சாதி இவைகளையெல்லாம் கடந்து நேசிக்கின்ற மக்களின் உணர்வுகள் அந்த தலைவருக்கு என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோநிலையில் அத்தனை பிரிவினரும் இன்று வரையிலும் இருக்கிறார்கள். அவர் யாரை கைகாட்டினாலும் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அவர் எம்எல்ஏ, அவர் என்ன ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர் எம்பி பார்க்க மாட்டாங்க. இன்னார் அமைச்சர் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபக்குவம் அன்றிலிருந்து இன்று வரை புரட்சி தலைவருக்கு மாத்திரமே உரித்தானது. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு அந்த ஆளுமை வேறு வகையில் முன்னெடுக்கப்பட்டு மக்களால் வரவேற்கப்பட்டது. ஐயா, நீங்க சொன்னீங்க அந்த கேள்வி தவிர்த்துட்டா இல்ல அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ணா அந்த இடத்துக்கு நகரும் அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியமான விஷயமா நீங்க இந்த ஒரு வார 10 நாட்களா நீங்க சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய விருப்பமா நீங்க சொல்ற என்ன ஒரு லேக்குனா இருக்கு, அந்த இடத்தை அவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அல்ல எதை செய்ய வேண்டியிருக்கு? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களால் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து எல்லா தரப்பு மக்களாலும் நேசிக்கப்பட்டவர். ஆராதனைக்கு இன்றைக்கும் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் என்றால் அவர்தான். அவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கட்டமைப்பை பாதுகாத்து அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்றார். அந்த ஆளுமை தன்மை வேறு, தலைவருடைய ஆளுமை தன்மை என்பது வேறு, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆளுமை தன்மை என்பது வேறு. இப்படி 2 ஆளுமைகளின் கட்டுக்கோப்பில் வளர்ந்த இயக்கம் இது. அப்படி என்றால் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு என்னென்ன பணிகளை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற வகையில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பலதரப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட அனைவரையும்
நாம் இன்றைய கட்சி நிர்வாகிகளால் அப்படி ஈர்க்கப்படக்கூடிய வகையில் இருக்கிறோமா என்பதை ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டும். நம் உயரம் இந்த இடத்துல நான் ஒரு ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. என்னன்னா, இப்போ அதிமுகவை பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் அதிக அளவுக்கு சேரணும் அப்படின்னு, அதனுடைய இளைஞர்கள் இளம்பெண் பாசறை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா, ஒரு அவதார புருஷனா அப்படி திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். அதை வேறு விதத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். இந்த 2 ஐக்கன்ஸ வச்சு மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனுக்கு தகுந்த மாரி, அவர் அந்த கட்சியை நகர்த்தணும் அப்படிங்கிறது வந்து, அது ஒரு பாயிண்ட் மட்டுமே சரியானதா இருக்குமா? 30 வருடங்களுக்கு முந்தி இருந்த அரசியல் வேறு, இப்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு, பார்வை எல்லாமே வேறயா இருக்கு. அதே விஷயங்களை மட்டும் இப்ப முன்னெடுத்து போனா சரியானதா இருக்குமா? நல்ல விஷயங்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும். பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும். அப்படி பொருந்தும் என்றால் புரட்சித் தலைவர் சொன்ன கருத்துக்கள் எவர்கிரீன், ம். இன்றைக்கும் இன்றைக்கும் தேவைப்படுகின்ற ஒரு கருத்துக்கள். அதைத்தான் சொன்னேன். இளம்பெண் இளைஞர் பாசறை, பாசறை. இளைஞர் பாசறை இருக்கு இல்லையா, ம். அவர்களுக்கு தீனி போடணுமா இல்லையா? ம். என்ன சொல்லி அவர்களை அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அவர்கள் இந்த களம் காணுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் இல்லையா? ஆமா. அந்த ஈர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கொள்கைகள் பாடல் வரிகளாக, திருக்குறளைப் போல பாடல் வரிகளாக, வசனங்களாக, காட்சி அமைப்புகளாக, திரைப்பட தலைப்புகளாக, திரைப்படத்தின் மைய கருத்தாக, இப்படி பல கோணங்களில் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்பொழுதும் பயன்படுகின்ற கருத்தை சொல்லி இருக்கிறார். ம். அதை நவீன விஞ்ஞான யுகத்தில் அந்த இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை மாத்திரம் அதிமுக முதன்மைப்படுத்துமானால், இதனுடைய வளர்ச்சியை, இதனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கூட்டணியே கூட தேவைப்படாது. யார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ம். குடும்பம் குடும்பமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஆதரித்த குடும்பங்கள் அப்படியே இருக்கிறது. இன்னும் உண்டா கூட இல்லையா? இருக்காங்க. ம். அப்படியே இருக்கிற அந்த ஆதரவாளர்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, மனச்சங்கடங்கள் இருக்குமானால், ம். அதை போக்கி அந்த ஆதரவை மீண்டும் பெறுவதற்கு அந்த வாரிசுகளை, தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, இன்னைக்கு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை மாற்றி அமைப்பதற்கான திட்டத்தினை முன்னிலைப்படுத்தி அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே குலதெய்வம் எம்ஜிஆர் மட்டுமே. வாஸ்தவம். இப்போ நீங்க குலதெய்வம் நீங்க சொல்றீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆட்னு. குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது தான் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனப்பான்மையா இருக்கு. அத வந்து ஒரு ஐக்கானாக எடுத்து சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பொறுமையும், அதற்கான நேரமும் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, நீங்க பார்த்திருக்கக்கூடிய அரசியல்ல இருமுக அரசியல் மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. பன்முக அரசியல் இருக்கு. யார நான் சூஸ் பண்ணுங்கிறது 18 வயது நிரம்புவதற்கு முன்னாடி ஒரு மாணவரோ, ஒரு பெண்ணோ, இளம் பெண்ணோ, இளைஞரோ தயாராகிறாங்க. இவங்ககிட்ட போணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு ஏன் இன்னும் வந்து அந்த பழைய அதே விஷயங்களை நான் எடுத்து சுமந்து கொண்டு போக வேண்டும்? அல்லது இதை எப்படி மாற்றிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு இல்லையா? அம்மா அப்பாவை சுமையாக யாராவது கருத முடியுமா? அம்மா அப்பாவை யாராவது சுமையாக கருத முடியுமா? அம்மா அப்பா சொல்லுகின்ற அறிவுரையை அப்படி நினைக்க முடியுமா? அதை போலத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் குலசாமி, குலதெய்வம், அம்மா அப்பா. என்றைக்கும் அவர் சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள் பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த அறிவுரைகள், ம். வாழ்வியல் பண்புகள், அவையெல்லாம் சாதாரணமானதல்ல. இல்ல அது ஓகே, எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஆமா. என்னன்னா இல்ல, இப்ப இந்த அதை நீங்க ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு. ஆ. இது இல்ல. ம். இந்த இளைஞர்களுக்கு எந்த வகையில் நீங்கள் தீனி போடுவீர்கள்? இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் மத்தியில் இருந்து அந்த இளைஞர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள்? எதை புரிந்து கொள்வார்கள்? பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை, செயல், திரையுலகம், இப்படி பன்முகத்தன்மைகள் கொண்ட ஈர்ப்புகளை கொண்ட இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ம். புரட்சி தலைவி என்ற ஆளுமை ஒரு திரையடையாளத்தோடு தன்னுடைய பன்முகத்தன்மையால் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை வளம், செயல்திறன்
ஆளுமை திறன் என அனைத்து பண்புகளையும் பெற்றிருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாவற்றையும் விட அதிக காந்த சக்தியை பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட சக்திகள் நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த சக்திகளை முதன்மைப்படுத்தி, இப்போ உதாரணமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதை காட்டுறேன், இதை கேளுங்க. இது எல்லா காலத்துக்கும் பொருந்துமா இல்லை அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்துமான்னு பார்ப்பேங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய மகா அவதார புருஷர். இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எத்தகைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார், எத்தகைய பன்முகத்தன்மைகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் ஒரே ஒரு 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 நிகழ்வுக்கு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார். பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. சரி, இல்ல இது புரிஞ்சுக்க முடியும். இல்ல நான் கேட்கிறது இது வந்து இப்ப இந்த இரண்டு கருத்தும் எல்லா இளைஞர்களுக்கும் வேண்டுமா வேண்டாமா? 100% வேண்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, அன்று இருந்த அதே அரசியல் பார்வைதான் இன்றில் இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க அப்புறம் எதற்காக இப்ப நீங்க அரசியல் மையப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது எதை நோக்கி நகர்கிறீர்கள் அப்படிங்கிற இதை நோக்கி இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல அரசியலை முன்னெடுக்க வேண்டும். புரியுதா? நல்ல அரசியல் சூழல் இல்ல, வேண்டாம் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி நிக்கக்கூடிய திரு சைதை துரைசாமி இப்ப இது ஒரு காரணத்தை சொல்ல சமூக அக்கறைங்க. இந்த கட்சி இந்த பாருங்க, அதிமுக என்ற மாபெரும் இந்த மக்கள் இயக்கம் மக்களாலும் தொண்டர்களாலும் எங்களை போன்ற தொண்டர்களாலும் உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் விரும்பியதை, தொண்டர்கள் விரும்பியதை களமாற்றி அரசியலில் ஒரு புனிதத்தை, புதிய பார்வையை, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நேர்மையான தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும், இளைஞர்கள் அந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மனிதநேயம் என்ற இலவச கல்வி அறக்கட்டளையை நான் உருவாக்கி இந்த இளைஞர்களை ஜனநாயகத்தின் தூண்கள், 4 தூண்களில் முதல் தூண் லெஜிஸ்லேச்சர். அது நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். எக்ஸிக்யூட்டிவ், IAS IPS அதிகாரிகள், அவர்களை எப்படிப்பட்ட பண்புகளை பெற்று அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை, நேர்மையாக தூய்மையாக செயல்பட வேண்டும் என்பதை அந்த மனிதநேயத்தில் மாணவர்களுக்கு அது அடக்கம். 3வது நீதிபதிகள், ஜுடிஷியரி. அந்த தூண்களில் இருப்பவர்களையும் உருவாக்கி அவர்களை இன்றைக்கு நீதித்துறையில் எப்படிப்பட்ட பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உருவாக்கி கொண்டிருப்போம். 4வது தூண் மீடியா. இன்றைக்கு மனிதநேயத்தில் படித்த பல மாணவர்கள் மீடியா துறையில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், புரட்சி தலைவர் பாதையில் நான் அந்த கொள்கைகளை ஏற்று நடப்பதால், இந்த ஜனநாயகத்தின் 4 தூண்களிலும் என்னுடைய பதிவுகளை பதிய வைப்பதால், ஒரு சிறந்த நற்பண்புகளை கொண்ட மக்கள் விரும்புகின்ற பண்புகளின் அடிப்படையில் செயல்படுகின்ற இந்த 4 தூண்களும் அந்த தூண்களின் பிரிவுகளை சார்ந்தவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கிறேன். 4 தூண்களும் இன்னைக்கு இருக்கு. அதற்கு வந்து என்னால என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அந்த இடத்துல அதனால இல்ல நான் சொல்லிடுறேன். அதை போல் ஒரு இயக்கமே அதை நடத்தினால் எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான இளைஞர்களை அதை நோக்கி பயணிக்க செய்தால் எப்படி இருக்கும்? இதுதான் என்னுடைய
என்னுடைய இலவச ஆலோசனை என்றால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இப்போ மக்களுடைய மனங்கள்லயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருப்பதை நீங்க சமீப காலமா தொடர்ச்சியா பார்த்துட்டே ஆமா. வருவீங்க. ஏன்னா எலெக்ஷன் வேற மாரி ஆயிடுச்சு. ஆமா, ஆமா. ஓட்டு போடக்கூடிய விதம் வேற மாரி ஆயிடுச்சு. மக்கள் வந்து வாக்குக்கு பணம் வாங்கக்கூடிய, குடுக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. பொதுவா இப்ப மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, காசு வாங்குறான்ப்பா, நல்லது செஞ்சுருவான், முடிச்சு குடுத்துருவோம். அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் நகர்ந்துட்டதாக பொது புத்தியில இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்டுறேன், நீங்க சொல்லுங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மீண்டும் ஒரு இந்த பழைய விஷயத்தை நோக்கி நகருங்கிறது தற்போதைய 2026 எலெக்ஷனுக்கு சாத்தியமாகுமா? அதான் கேள்வி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தவறுகள், தப்புகள் அதுதான் அந்த ஒரு வழக்கமாய் இருக்கிறது என்று அதையே வந்து சட்டமாக்கி விடக்கூடாது. அதையே நடைமுறையாக்கி விடக்கூடாது. மாற்றத்தை நோக்கி நகருவதும், மாற்றம் ஒன்றுதான் மாறாததும் என்பதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கு அதிமுக சேவை நிறைந்த ஒரு இயக்கம். ம். எத்தகைய சேவையை இந்த நாட்டு மக்களுக்கு அதிமுக வழங்கி இருக்கிறது, அதை மேடைதோறும் சொல்ல வேண்டாமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எத்தகைய திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு செயல்படுத்தி இருக்கிறார், புரட்சி தலைவி அம்மா எத்தகைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். அதுதான் காலங்காலம் சொல்லிட்டே தானே வர்றோம். எங்க- இப்ப இல்ல, சொல்லிட்டு இல்ல, தானே வர்றோம். அவைகள் எல்லாம் இப்போ முன்னாடி இருந்த அந்த 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் செய்த விஷயங்களே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமே போதும். அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய 20 30 ஆண்டுகளை வந்து அந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கு அதை செய்ய வேண்டுங்கிற ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வளரலையா? மக்களுடைய மனதில் மாற்றங்கள் கொண்டு வரலையா? இல்ல, அதுதாங்க, ஆ. அதைத்தான் சொல்றேன். அதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை. சரி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரின் சாதனைகளை, அவர்களுடைய பெருமையை, புகழை, சிறப்பை நாம் தொடர்ந்து முன்னிலைப்படுத்த வேண்டும். ம். புரியுதா? அப்படி முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது புரட்சி தலைவரின் புகழும், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழும் வளர்ச்சி அடையும். அவர்கள் சொன்ன அந்த கொள்கை அவர்கள் மனதில், சிந்தனையில் பதியும். ம். அந்த சிந்தனைகள் பதிய பதிய அந்த சேவைகளை பற்றி அவர்கள் புரிதல் ஏற்பட முழுக்க முழுக்க அதிமுக என்பது இப்பவும் அதுதானங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அம்மா அவர்களுடைய ஆட்சி காலம், அம்மாவுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க சொல்லப்ப அதிமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட இப்ப இருக்கக்கூடிய தலைவர், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயம் இதுதானே சொல்றாங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல வந்து இதய தெய்வம் அம்மா அவர்கள். இப்படி அவங்க காலத்துல இப்படி இந்த மாதிரி நடந்துச்சு. வார்த்தைகளை சொல்றதால எந்த பயனும் வராதுங்கிறேன். நான் சொல்ற கருத்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சின்னு மக்கள் உணரணும். அதுக்கு என்ன செய்யணும்? எங்க பார்த்தாலும் கட் அவுட், சுவரொட்டிகள்ல தலைவருடைய பல்வேறு விதமான வர்ண சுவரொட்டிகள் அதுல இடம்பெறணும். ம். புரியுதா? இப்ப இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இப்ப ரப்பர் ஸ்டாம்ப்ல போடுறாங்க. எம்ஜிஆர் அது படமே அதாவது அந்த எம்ஜிஆர் படமாங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு படம் இருக்கு. எம்ஜிஆர் படத்தை என்ன போடுறாங்க? இல்லைங்க, அதனுடைய சைஸ் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. அதை வந்து மாற்றி போடணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. ஓகே. பிரதானப்படுத்தப்பட வேண்டியது புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் படம். இது எம்ஜிஆர் கட்சி ம். அப்படின்னு அவன் சொல்லணும். நாங்கெல்லாம் தேர்தலில் நிற்கிற போது போனா ம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ம். நீ ஏப்பா வர்ற? ம். நாங்கெல்லாம் என்னைக்கு எம்ஜிஆர் தான், ம். நாங்க என்னைக்கு எம்ஜிஆருடைய ரெட்டலை தான் என்று பொதுமக்கள் சொல்லுவார்கள். இல்ல, இன்னைக்கு சீமான் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு, அங்க எல்லாரும் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க இல்ல, சார். அதாங்க. சரி, அவங்களுக்கு என்ன இப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. ம். சீமானுக்கு என்ன தனித்தன்மைன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் இல்ல, அவருக்கு இல்லைங்க. அவரை நோக்கி இளைஞர்கள் அவருடைய பயணிக்கிறார்கள். பேச்சு, அவருடைய செயல்பாடு. புரியுதா? ம். அந்த போன்ற ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு அடிப்படை ஒன்று அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து திமுக தாக்கு பிடித்தது என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் தான் காரணம். ம். புரியுதா? இன்றைய நீ இப்படி சொல்றதுனாலதான் உங்களை திமுக காரன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னையெல்லாம் போய் விமர்சிக்கிற அளவுக்கு
தகுதி படைத்தவர்கள் யாரும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சரி. ஏனென்றால் என்னுடைய நாணயத்திலோ, என்னுடைய நேர்மையிலோ, என்னுடைய கட்சி பிடிப்பிலோ, அல்லது கொள்கையை விலைபேசாத தன்மையிலோ எதிலேயும் எனக்கு இணையாக ஒருவர் வாழ்ந்து அவர் நீ இப்படி சொல்கிறாய் சொல்லொன்று செயலொன்றா இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என் வாழ்க்கை பாதையில் பயணித்ததும் இல்லை. அதனால தான் நீங்கள் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆகிட்டீங்களா ஐயா? அரசியல் விட்டு வெளியே வந்துட்டீங்களா? அல்ல, அப்படி கூட இருக்கலாம். ஆ. அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கையும் சேவையும் அதை பிரதானப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கைக்கு மரியாதை இல்லை, அல்லது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்றவருக்கு மரியாதை கிடைக்கிற பொழுது மற்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நீங்கள் சொல்லுவது சரிதான். பட் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி. ஒரு கட்சியை வலிமையாக வழிநடத்த வேண்டும் என்றால் கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஒரு மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டு முயற்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அங்கீகரிக்காதனால தான் 2020 தனியாக நிற்கிறாங்க. இல்லை, அதுதாங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அரசியலில் வெற்றி பெறுவது எப்படி, கட்சி நடத்துவது எப்படி, கட்சி கூட்டணி அமைப்பது எப்படி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மட் இருக்கு. அதை கடைபிடித்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். இல்லையா, கட்சி நடத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி வெற்றிகரமான கட்சி, மக்களின் பேராதரவை பெற்ற கட்சி, இந்த கட்சியை நோக்கி கூட்டணி அமைக்க ஓடி வர வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின், பெற்றவளுக்குத்தான் தெரியும் பிள்ளையின் வழி, பிள்ளையுடைய அருமை. அப்படி என்றால் இந்த அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு விதை போட்டவன் நீங்கள் என்ற அடிப்படையில் அதை சொல்கிறீர்கள். புரியுதா? ஆனா இப்ப இதுல வேற நோக்கமே கிடையாது. இல்ல, உங்க நோக்கத்தை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் நான் அந்த கேள்வி, எந்த கேள்வியும் அதுக்கு மாறாக நான் இந்த கேள்வி வைக்கல. இப்போ என்னன்னா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையின் அருமை, நாங்கள் வளர்த்த கட்சி இப்படி இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருப்பதாக நான் இருக்கு அப்படின்னு நான் அதுல இருந்து ஒரு லைட்டர் சென்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். கூட்டணி எந்த சூழ்நிலை அமையணும் அப்படிங்கறது ஒரு சொன்னீங்க. எப்படி அதை அமைக்க வேண்டும், அந்த ஃபார்மட் என்ன, கட்சி எப்படி நடத்தணும் அதுக்கான ஃபார்மட் என்ன, மக்கள்கிட்ட தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அந்த ஃபார்மட் என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எங்கள் தலைமையில் வலிமையான கூட்டணி அமையும் சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எஸ்டிபிஐ தவிர லாஸ்ட் மினிட்ல தான் தேமுதிக சேர்ந்துச்சு. கூட்டணி அமையவே இல்லையே. 2026 தேர்தலுக்கும் கூட கடைசி நேரத்தில் கூட்டணி அமைப்போம் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை எதிர்த்து நாம் அதிமுக போராட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது பண்ணா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி வேணுமா, அல்லது அதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் வேணுமா வேண்டாமா? நிச்சயம் அதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தயவு செய்து 2021 பெற்ற வாக்கு, இந்த கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்கு வங்கி எவ்வளவு, எத்தனை சதவிகிதம், 2024 பெற்ற வாக்கு வங்கியின் சதவிகிதம், அதாவது திமுக கூட்டணியை பிடிக்காமல் இரு அணிகளாக நின்ற பிஜேபி தலைமையிலான ஒரு அணியும் அதிமுக தலைமையிலான அணியும் வாக்கு வங்கியை கூட்டினீர்கள் என்றால் 41.5% இருக்கு. நல்லா புரிஞ்சு திட்டமிடுது. 41.5% இருக்கு. அந்த 41.5%த்திலேயும் நீங்கள் கூட்டி பார்த்தால் 25-26 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கும். கூட்டணி இல்லாத காரணத்தினால் 2 அணியும் தோல்வியுற்று வாக்கு வங்கி மட்டும் உறுதியான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது. யாருனால அந்த கூட்டணி பிளவு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? எதுங்க கூட்டணி பிளவு அல்லது கூட்டணி சேராம போன காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள அது பெரிய விஷயம். அது மாதிரி தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்றுதான் என்னால் சொல்ல முடியுமே தவிர 26ல அதுக்கு தான் இப்பயே நான் மணி அடிக்கிறேன். ஒரு விதை போடுறீங்க, மணி அடிக்கிறீங்க. அந்த ஒலி எல்லாம் கேட்கணும், காதல விழணுங்கிறதுக்கு. இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, புரியுதா? வெற்றியை பெறுவதற்கு கூட்டணி பலம் என்பது மிக முக்கியம். அந்த கூட்டணி பலத்தை பெறுவதற்கும் அந்த செல்வாக்கை வாக்குகளாக மாற்றுவதற்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த
அரசு அதிகாரம், மாநில அரசினுடைய அரசு அதிகாரம் முற்றிலும் சேதாரப்படுத்திவிடும் வாக்கு வங்கியை, எதிர்க்கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை சேதாரப்படுத்தி விடுகின்ற சூழல் ஏற்பட்டால் அதை அரணாக நின்று தடுக்கின்ற மத்திய அரசினுடைய அதிகாரம் இருந்தால் அதை சுலபமாக தடுத்து விடலாம். நிறைவா உங்ககிட்ட 2 கேள்வி மட்டும். இப்படியே இருக்கக்கூடிய சூழல், இப்போ இருக்கக்கூடிய அதிமுக இப்படியே இருந்து சொன்னால் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நேரடியான பதில். இப்படி இருக்கின்ற செயல்பாடு, இப்படி இருக்கின்ற போக்கு, இப்படி இருக்கின்ற நடைமுறை, இப்படி கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கின்ற நிலை நீடித்தால் நிச்சயமாக 2026 அதிமுக மகிழ்ச்சிகரமாக இருக்கவே முடியாது. அது குறிப்பாக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல, மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். புரியுது. நிறைவான அடுத்த கேள்வி, உங்களை விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பதில். நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து எம்ஜிஆருடைய தொண்டர்கள், எம்ஜிஆருடைய நலம் விரும்பிகள், எம்ஜிஆரை இறைவனாக கொண்டாடக்கூடியவர்கள் என்கிட்ட பேசும்போது என்ன அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளே உங்களை பல விமர்சனம் பண்ணிட்டாங்க. நான் யாரு என்னங்கிறத சொல்லல, உங்களை விமர்சிப்பவர்களுக்கான பதில் மட்டும் கேட்க. என்னை விமர்சிப்பவர்கள் அப்பாவிகள். அரசியலை பற்றியோ சமூகத்தை பற்றியோ பொது வாழ்க்கை என்றால் என்ன என்றோ தெரியாதவர்கள். அவர்களுக்குடைய பண்பு என்னன்னா, துதிபாடி தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்பவர்கள். அவர்களை பற்றி நான் கடுமையாக எதுவும் சொல்ல விரும்பவில்லை, பேசவில்லை. ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சைதை துரைசாமி ஒரு கருத்தை சொல்லுகிறான் என்றால் அது கட்சி என்றால் கட்சிக்கு, சமூகம் என்றால் சமூகத்திற்கு. சைதை துரைசாமி ஒரு செயலை செய்தால் அது சமூகம் சார்ந்த நலனுக்கு. எந்த காரியத்திலும் எந்த செயலிலும் சுயநலமற்ற தன்மையை பிரதிபலிப்பவனை நீங்கள் விமர்சனம் செய்தால் உங்களை பற்றிய புரிதல் மக்கள் மத்தியில் எப்படி ஏற்படும் என்பதை மாத்திரம் அவர்கள் உணர்ந்து கொண்டால் அந்த விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்வார்கள். ஏன்னா அதற்கு என்ன வரவேற்பு கொடுக்கிறார்கள் மக்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்கிறார்கள் என்பதை அவர்கள் சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையின் வாயிலாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே வாழ்க வசவாளர்கள். சரி, தயவு செய்து ஒரு இயக்கத்தில், அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தில் மூத்த முன்னோடி ஒரு கட்சி நலன் கருதி ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் ஒன்று அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். இந்த கருத்து இவர் சொல்லுவது ஏற்க இயலாது. தனிநபர் விமர்சனம் கூடாது. கொள்கை ரீதியாக சொன்ன கருத்துக்கள் சரியா தப்பா, அவர் சொன்ன கருத்து சரியில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போ இருக்கக்கூடிய காரணத்தை சொல்லி இல்லையா? அதனால இதெல்லாம் கூட நான் அறிவுரையா சொல்ல விரும்பல. நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, கட்சி நலன் கருதி இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை இந்த கட்சியை உருவாக்கியவன், அதற்கு விதை போட்டவன், தொடர்ந்து இந்த கட்சியினுடைய முதல் தியாகி, இந்த கட்சியினுடைய அனைத்து நிலைகளிலும் புரட்சி தலைவருக்காகவே வாழ்ந்தவன், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாராட்டப்பட்டவன், என்னுடைய தியாகத்தை புரட்சி தலைவர் பாராட்டினார். இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட என்னை, நான் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், என்னை விமர்சித்தால் நான் என்ன செய்வது? சரி, ஊதுகின்ற சங்கை ஊதி வைப்போம், விடுகின்ற பொழுது விடியட்டும். ஆனால் அதிமுக என்ற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும், தொண்டர்கள் அதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும். ஒரே ஒரு, உங்கள் கண் முன்னாடி அதிமுக அழிகிறதாக நீங்க நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தையை சொல்லவே நான் அச்சப்படுகிறேன். அந்த வார்த்தையை சொல்லவே நான் கூசுகிறது. இல்ல, அந்த பயம் இருக்கான்னு கேட்கிறேன், உங்களுக்கு அந்த அச்சம் இருக்கிறதான்னு கேட்கிறேன். நான் சொல்லுகின்ற கருத்து கட்சிக்கு விரோதமானது என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், பேசலாம். நான் சொல்லுகின்ற கருத்து சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால்
நான் என்ன சொல்வது? சரி. அது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நிச்சயமாக அதை எப்படி எடுத்துட்டு போக என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களிடம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.